கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய மார்ச் மாதத்தில் கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகளால் ஏற்படக்கூடிய மாற்றங்களை பற்றி தானுங்க ஆதாரபூர்வமாக இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். கடகராசியில் பிறந்தவங்க பல பேருடைய வாழ்க்கைக்கும் வாழ்வாதாரத்துக்கும் உறுதுணையாக இருப்பீங்களே தவிர யாருடைய அழிவுக்கும் நீங்கள் காரணமாக இருக்கக்கூடியவங்க கிடையாது. ஒரு 3 வருட காலமாக அனுபவிக்காததெல்லாம் அனுபவிச்சுக்கிட்டு இருப்பீங்க. வாழ்ந்த வாழ்க்கைக்கும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிற வாழ்க்கைக்கும் சம்மதமே இல்லை சாமி, எதை சாப்பிட்டா என் பித்தம் தெளிகின்ற அளவுக்கு நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்க ஏகப்பட்ட பேர் இருப்பீங்க. இந்த கடகராசியில் இந்த மாதத்தில் வரக்கூடிய அந்த மார்ச் மாதத்துக்குள்ளார வரக்கூடிய அந்த கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குதுங்க. கடகராசிக்கு 4வது பாவகம், கடகராசிக்கு 4வது பாவகம்னா சுக்கிர பகவான் சுபஸ்தானாதிபதி. சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த சுக்கிரனுக்கு தனகாரகன் சொல்லக்கூடிய குரு பகவான் வீடு கொடுக்குறார், இடம் கொடுக்குறார். குரு பகவான் சுபஸ்தானத்தையும் பார்க்கிறார். தீராத மன கஷ்டம், மன அழுத்தம் மார்ச் மாதத்தில் தீரப்போகுது. முடிவுக்கு வராத பிரச்சனை, போகாத இடத்துக்கு போனன்னு பேர் வந்தது, செய்யாத தப்புக்கு செஞ்சன்ற பேர் வந்தது, வாங்காத பணத்துக்கு வட்டி கட்டிகிட்டு இருக்கிறேன், செய்யாத தப்புக்கு தண்டனை அனுபவிச்சுக்கிட்டு இருக்கிறேன், கோர்ட்டு கச்சேரி போலீஸ் ஸ்டேஷன் வரைக்கும் போகிற மாதிரி சூழ்நிலைகள் உருவாயிடுச்சு. நான் வாழ்ந்தது எப்படி எப்படியோ வாழ்ந்தனுங்க, இன்றைக்கி தலைகீழ நான் இருந்துக்கிட்டு இருக்கிறேன்னு சொல்லக்கூடிய கடகராசியில் பிறந்தவங்களுக்கு இந்த மாதம் 100% மிகப்பெரிய வரப்பிரசாதமாக இருக்கும். என்னுடைய கணக்குக்கு மார்ச் மாதம் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு நிற்கிறதுக்கு நேரம் இல்லாத அளவுக்கு பிஸியாக இருப்பீங்க. சந்தர்ப்பம் என்னவோ இந்த பிரபஞ்சம் கொடுக்கறது அப்பப்போ கொடுக்க தான் செய்யுது. அது சரியான முறையில் பயன்படுத்திக்கிடணும். இல்லை, ஒரு ஓட்டப்பந்தயத்தில் 100 பேர் ஓடுறாங்கன்னா 100 பேரும் முன்னுக்கு வரணுன்ற எண்ணத்தில் ஓடுவாங்க. அதில் ஒத்தாள் தான் முன்னுக்கு வராங்க. முயற்சி பண்ணலையான்றதை விட முயற்சி பண்ணுற நேரத்தில் நம்மளுடைய கிரக அமைப்புகள் சாதகமாக இருந்ததான்றது தான் கேள்வி. ஒரு ராசியில் பிறந்தவங்க எல்லாருக்குமே ஒரே மாதிரியான பலன் இந்த பிரபஞ்சம் கொடுத்துறது இல்லையே. இது உங்களுக்கான நேரங்க. இதில் எந்த ஒளிவு மறைவும் கிடையாது. எந்த இடத்துல எந்த கிரகம் இருக்குது, யார் சாரத்தில் இருக்க, எதனால் இந்த மாதிரியான மாற்றங்கள் வருது அப்படின்ற விவரத்தை இப்போ நான் சொல்கிறேன். கடக ராசினா கடக ராசியாதிபதினு சொல்லக்கூடிய கிரகம் சந்திரன். சந்திரன் ஆட்சி, சனி பகவானுடைய சாரம். சனி பகவான் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருக்கார். இந்த சனி பகவானும் குரு பகவானுடைய ஆதிக்கத்தில் இருந்து 3வது பார்வையாக கடகராசிக்கு 11வது பாவகன் சொல்லக்கூடிய லாபஸ்தானத்தை பார்க்கிறாரு சனி பகவான். உங்கள் ராசிநாதனே சனி பகவானுடைய சாரத்தில் இருக்கார். அதனால தான் இந்த மாற்றம் சொன்னேன். அதே மாதிரி சுபஸ்தானாதிபதிக்கு குரு பகவான் வீடு கொடுத்து சுபஸ்தானாதிபதின்னு சொல்லக்கூடிய அந்த இடத்த சுக்கிரனுடைய வீட்டை பார்க்கிறார். இதனால் பொருளாதார ரீதியாக இருக்கிற சங்கடங்கள் சரியாகும், மன அழுத்தம் நீங்கன்னு சொன்னேன். முக்கியமாக கடன் பிரச்சனை கழுத்து பிடிக்கிற அளவுக்கு இருக்குது சாமினா கடனை கட்டிட மாட்டீங்க. இந்த மாதத்தில் கட்டுறதுக்கான வழி பிறந்துடும். 1 ஆரம்பிச்சிட்டோம்னா 2, 3, 4, 5ன்ட்டு ஈஸியாக போயிடுவோம். அந்த தொடக்கம் மட்டும்தான் நமக்கு சிரமம். அந்த தொடக்கம் ஆரம்பம் அப்படின்றது இந்த மார்ச் மாதத்தில் நமக்கு ஏற்பட போகுதுங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இன்றைக்கி ஏளனமாக பார்த்த உங்களை ஊரே உங்களை ஏளனமாக பார்த்துருக்கட்டும். ஆனால் அவங்க முன்னாடி ஒரு நாள் இல்லை ஒரு நாள் வாழ்ந்து தான் காட்டுறீங்க. வாங்கின பணத்தை கட்டலையேன்ற பேரெல்லாம் போய் எப்படியோ வாங்கின பணத்தை கொண்டாந்து கட்டிவிட்டு போயிட்டா அப்படின்ற மாதிரி ஒரு பேர் கண்டிப்பாக சம்பாதிக்க தான் போகிறீங்க. அதில் மாற்று கருத்து இல்லை. இது உங்களுக்கான நேரம் தானுங்க, பயன்படுத்திக்கோங்க. 2வது பாவகத்தில் கேது இருந்தார். மன வாழ்க்கையில் சங்கடங்கள் கொடுத்துருக்கோம், குடும்பத்துக்குள்ளார கருத்து வேறுபாடு கொடுத்துருக்கோம். ஒரு நேரத்தில் இருக்கிற நிம்மதி சந்தோஷம் மறு நேரத்தில் இருந்திருக்காது. எதுக்கடா இந்த வாழ்க்கை, ஏன்டா இந்த வாழ்க்கைன்னெல்லாம் கடகராசியில் பிறந்தவங்க நிறைய பேர் நினச்சிருப்பீங்க. எங்கள் 2 கூடிய கிரகம் யாருன்னு கேட்டிங்கன்னா நமக்கு சூரியன். குரு பகவானுடைய பார்வையில் செவ்வாவுடைய சேர்ந்து, ஏன்னா தொழில் ஸ்தானாதிபதி செவ்வா, புத்திரஸ்தானாதிபதி செவ்வா. அப்போது சூரியனும் செவ்வாவும் சேர்றதுனால சூரிய மங்கள யோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோகம் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குது. சூரியனும் புதனும் சேர்ந்து புதன் ஆதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. அந்த யோகம் உங்கள் ராசிக்கு 2வது பாவகத்தை பார்க்குறாங்க. குரு பார்வையில் இருந்து உங்கள் ராசிக்கு 2வது பாவகம். கணவன் மனைவிக்குள்ளார கருத்து வேறுபாடு நீங்கும். பணப்பிரச்சனையும் கடன் பிரச்சனையும் சரி செஞ்சுக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலை இந்த நேரத்தில் உருவாகும். மாற்று கருத்து இல்லை. ஒரு சில கடகராசியில் பிறந்தவங்க இருக்காங்க. எப்படின்னா
ஏன் இருக்கணும், எதுக்கு இருக்கணும், ஏதாவது செஞ்சுக்கலாமா, ஏதாவது பண்ணிக்கலாமான்ற மனநிலையிலலாம் ஒரு சிலர் கடகராசிக்காரங்க இருக்க தான் செய்கிறீங்க. ஏன்னா உங்களுக்கு காசு பணத்தை விட மதுப்பு மறுவாதம் தான் முக்கியம், மான ரோசை தான் முக்கியம் சொல்லக்கூடியவங்க கடகராசியில் பிறந்தவங்க இருக்க தான் செய்கிறீங்க. ஐயா நான் சொல்கிறது வீரியத்தை விட காரியம் முக்கியம் சொல்லுவாங்க. அதனால் இந்த மாதத்தை கொஞ்சம் பொறுத்திருந்து வரக்கூடிய கிரக அமைப்புகளை சரியான முறையில் நீங்கள் பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா ஜெயிச்சு விடுவீங்க, மாற்று கருத்து இல்லை. 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு உங்களுக்கு 14ஆம் தேதியே சொல்லிட்டேன், ஆனாலும் 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு ரொம்ப சுமூகமான ஒரு மனநிலையை உங்களுக்கு ஏற்படும். இந்த நிமிஷத்தில் கூட பலவிதமான யோசனைகளில் தான் இந்த வீடியோவை பார்ப்பீங்க. எதை சாப்பிட்டா நம்ம பித்தம் தெளியும், யாரோ ஏதோ சொல்கிறாங்க, இதெல்லாம் நடக்குமா, பலவிதமான குழப்பம் இருந்துக்கிட்டு இருக்கும். 16ஆம் தேதிக்கு மேற்கொண்டு இதை பற்றி யோசனை பண்ணுறதுக்கே உங்களுக்கு நேரம் இருக்காது. எங்கள் கஷ்டம் இருக்கும்போது தானே கடவுளே கண்ணுக்கு தெரியும், கஷ்டம் இல்லாத போது நம்ம யாரையும் மதிக்க மாட்டோம் இல்லை. அந்த மாதிரி கடகராசியில் பிறந்தவங்களுக்கு வரக்கூடிய 16ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு வாய்ப்பை இந்த பிரபஞ்சம் கொடுக்குது. அந்த வாய்ப்பை பயன்படுத்திக்கிற பட்சத்தில் நம்மளுடைய சங்கடங்களை சரி செஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்புகளை கொடுக்கும். ஏற்கனவே நமக்கு மிகப்பெரிய அனுபவம் வந்துருச்சு. 5000 ரூபாவாக இருந்தாலும் சரி, 10,000 ரூபாவாக இருந்தாலும் சரி, 1 லட்சம் ரூபாய் 2 லட்சம் ரூபாவாக இருந்தாலும் அனாவசியமாக நம்ம இருந்தது இதுக்கு முன்னுக்கு. இன்றைக்கி 10 ரூபானாலும் பார்த்து செலவு பண்ணுற மாதிரி ஒரு அனுபவம் கிடைச்சிருக்குது. இந்த அனுபவம் போதும் உங்களுடைய வாழ்க்கையில் இதுக்கு மேற்கொண்டு எந்த விதமான சிக்கல் வராமல் நீங்கள் பார்த்துக்கிறதுக்கு. நீங்கள் இந்த பிரபஞ்சத்துக்கிட்ட கேட்குறது என்னன்னா, ஐயா தெரிஞ்சோ தெரியாமலையோ நான் ஒரு வாழ்க்கை வாழ்ந்து போட்டேன், எனக்கான சந்தர்ப்பம் மட்டும் வந்துருச்சுன்னா இதுக்கு மேற்கொண்டு எப்படி வாழணுமோ அப்படி வாழ்ந்து விடுவேன்ட்டு. மீண்டும் 16ஆம் தேதியிலிருந்து மீண்டும் ஒரு சந்தர்ப்பம் வருதுங்க, பார்த்துக்கோங்க. அதே மாதிரி கடகராசியில் பிறந்தவங்க, உங்கள் ராசிக்கு 3 கூடிய கிரகம் புதன் தானே, அந்த புதன் 21ஆம் தேதி 9வது பாவகத்துக்கு போகிறார், நீட்சம் அடைகிறார். அண்ணந்தம்பிகளுக்குள்ளே இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகளாக இருக்கட்டும், இல்லை தைரியஸ்தானத்தில் இருக்கக்கூடிய குளறுபடிகளாக இருக்கட்டும், 21ஆம் தேதியிலிருந்து இன்னும் சிறப்பாக இருக்கும். வெளியூர் வெளிநாடு போகக்கூடிய வாய்ப்புகள் சில பேருக்கு அமையும். வெளிநாடு சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்புகள் வந்து சேரும். வெளியூரில் இருக்கக்கூடியவங்களால் அனுகூலம் ஆதரவு இந்த நேரத்தில் ஏற்படும், அதில் மாற்று கருத்து இல்லை. ஒரு சிலருக்கு லாபஸ்தானாதிபதினு சொல்லக்கூடிய சுக்கிரன், தொழில் ஸ்தானாதிபதி சொல்லக்கூடிய அந்த செவ்வாய், குரு பகவானுடைய கம்யூனிகேஷனில் இருக்கிறதுனால இந்த நேரம் இந்த மார்ச் மாதம் அப்படின்றது மீண்டும் இந்த மாதிரி ஒரு நிகழ்வுகள் உங்களுக்கு வரணும்னா 12 வருஷம் ஆகும். 12 வருஷம் கழித்து யார் இருக்கா யார் இருக்க மாட்டாங்கன்னு தெரியாது. வரக்கூடிய சந்தர்ப்பத்தை சரியான முறையில் பயன்படுத்திக்கிற பட்சத்தில் 100% சாதகமான ஒரு பலன் ஏற்படுறது உறுதி, மாற்று கருத்து கிடையாது. கடகராசியில் பிறந்தவங்க இன்றைக்கி இருக்கிற எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நான் வாழ்ந்த வாழ்க்கையை விட என்னை சார்ந்தவங்களுக்காக நான் வாழ்ந்தது தானுங்க அதிகம், ஆனால் நான் இன்றைக்கி ஒன்றும் இல்லாமல் போயிட்டேனுங்கன்ற ஆதங்கம் நிறைய பேருக்கு இருக்கும். இந்த கிரக அமைப்புகள், கோட்சார ரீதியாக வரக்கூடிய கிரக அமைப்புகள் மார்ச் மாதத்தில் 100% உங்களுக்கு சாதகம்தான், அனுபவித்து சொல்லுங்கள். இந்த பதிவு கடகராசியில் பிறந்தவங்களுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை கொடுக்கும். மாற்றங்கள் வரத்துக்கான ஒரு அமைப்பு இருக்குதுன்றது நான் சொல்கிறது உங்களுக்கு மனசுக்கு வரும்னு நினைக்கிறேனுங்க. அனுபவித்து சொல்லுங்கள், ஆராய்ச்சி பலன் சொல்லியிருக்கேன். மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான தருணத்தில் கடகராசியில் பிறந்த உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வீட்டு ஜோதிட நண்பனான மா காளிதாஸ் மணிகண்டன். திருச்சிற்றம்பலம். வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.